நடிகர் வடிவேலுவுக்கு அவதூறு ஏற்படுத்தும் வகையில் கருத்து தெரிவிக்க மாட்டேன் என உத்தரவாதம் அளித்து மனு தாக்கல் செய்ய நடிகர் சிங்கமுத்துவுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. யூடியூப் சேனல்களுக்கு அளித்த பேட்டியில் தன்னை பற்றி அவதூறாக பேசியதற்காக சிங்கமுத்து 5 கோடி ரூபாய் மான நஷ்டஈடு வழங்க கோரியும் தன்னை பற்றி அவதூறாக பேச தடை விதிக்க கோரியும் நடிகர் வடிவேலு மனு தாக்கல் செய்தார். இந்த வழக்கில் சிங்கமுத்து தரப்பில் தாக்கல் செய்யப்பட்ட பதில் மனுவில் அவதூறாக தெரிவித்த வார்த்தை எது என்பதை வடிவேலு தனது மனுவில் குறிப்பிடவில்லை எனவும் திரைத்துறையைச் சேர்ந்தவர்களின் கருத்துக்களையும் மட்டுமே பேட்டியில் தெரிவித்ததாகவும் கூறப்பட்டது. இந்த வழக்கு நீதிபதி ஜெயச்சந்திரன் முன்பாக மீண்டும் விசாரணைக்கு வந்தது. வழக்கை தாக்கல் செய்த பிறகும் சிங்கமுத்து தொடர்ந்து அவதூறு பேட்டிகளை அளித்து வருவதாக வடிவேலு தரப்பில் குற்றம் சாட்டப்பட்டது. இதனை மறுத்த சிங்கமுத்து தரப்பு தாக்கல் செய்த பின் எந்த பேட்டியும் கொடுக்கவில்லை என்றும் வழக்கில் மூத்த வழக்கறிஞர் ஆஜராக கடைசி வாய்ப்பாக வழக்கை தள்ளி வைக்க வேண்டும் என்றும் கோரிக்கை விடுக்கப்பட்டது. இதனை ஏற்று வழக்கை டிசம்பர் 11ஆம் தேதிக்கு ஒத்திவைத்த நீதிபதி நடிகர் வடிவேலுவுக்கு எதிராக தெரிவித்த கருத்துக்களை திரும்ப பெற்றுக் கொள்வதாகவும் இனிமேல் அவருக்கு அவதூறு ஏற்படுத்தும் வகையில் எந்த கருத்தையும் தெரிவிக்க மாட்டேன் எனவும் உத்தரவாதம் அளித்து மனு தாக்கல் செய்ய சிங்கமுத்துவுக்கு உத்தரவிட்டுள்ளார். மேலும் பேட்டி வீடியோக்களை நீக்கும்படி சம்பந்தப்பட்ட யூடியூப் சேனல்களுக்கு கடிதம் அனுப்ப சிங்கமுத்து தரப்புக்கும் உத்தரவிடப்பட்டுள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.